ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யோவான் ஸ்நானன். மத்தேயு 11:11 சொல்கிறது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இன்று பரிசுத்தவானாகிய யோவான் ஸ்நானனை சந்திக்கப் போகிறோம். அவருடைய தகப்பன் பெயர் ஆசாரியனாகிய சகரியா, தாயின் பெயர் எலிசபெத். இருவரும் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இயேசுவின் தாயும் யோவான் ஸ்நானனின் தாயும் ஒரே இனத்தவர்கள். இவருடைய பிறப்பு தேவதூதனால் முன்னறிவிக்கப்பட்டது. இவர் பிறந்த நாள் தொடங்கி நசரேய பொருத்தனைக்குட்பட்டவராய் இருந்தார். இவர் வளர்ந்த பின் வனாந்திரங்களில் தங்கியிருந்தார். ஒட்டகமயிர் உடையை தரித்தவராகவும் வெட்டு கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவராகவும் இருந்தார். இவர் உடையிலும் உணவிலும் கட்டுப்பாடும் பிரதிஷ்டையும் இருந்தது. உலகத்தாரைப் போல பகட்டாக வாழாமல் வாழ்க்கையிலே எளிமையையும் தாழ்மையையும் காண்பித்தார். உலகத்தோடு ஒத்து வாழவும் இல்லை, உலக ஜனங்களை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதம் முதியவராய் இருந்த போதிலும் இயேசுவை உயர்த்துகிறவராகவும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து ஜனங்களண்ட இயேசுவை வழி நடத்துகிறவராகவும் இருந்தார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதே யோவான் ஸ்நானனின் குறிக்கோளாய் இருந்தது. யோவான் 3:30. இயேசுவை குறித்து தேவகுமாரன் என்றும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் சாட்சி கொடுத்தார். யோவான் 1:29. உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் இயேசுவை உயர்த்துங்கள். யோவான் ஸ்நானனைப் போல உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அதைவிட பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமில்லை. யோவான் ஸ்நானனிடம் ஜனங்கள் வந்து நீர் யார் என்று கேட்கையில் யோவான் தன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவோ ஊழியக்காரனாகவோ உயர்த்தி மேன்மைப்படுத்தி சொல்லவில்லை. தன்னுடைய அந்தஸ்தையோ குடும்பத்தையோ அழைப்பையோ குறித்து எந்த விதத்திலும் பெருமை பாராட்டாமல் நான் வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 1:23. எவ்வளவு தாழ்மை பாருங்கள்! யோவான் ஸ்நானனுக்கு ஒரே ஒரு வேலையை கர்த்தர் நியமித்திருந்தார். அது ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதாகும். மனம் திரும்புதலுக்கென்றும் பாவம் மன்னிப்புக்கென்றும் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அந்த ஒரு கடமையில் அவர் உண்மையும் உத்தமமாயிருந்தார். ஆகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னை தாழ்த்தி யோவான் ஸ்நானனின் கைகளிலே ஞானஸ்நானம் பெற்றார். கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை மட்டும்தான் கிருபையாய் உயர்த்துகிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாகவும் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தேவப்பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோமாக. இன்றைய நினைவிற்கு மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இன்றைய வேத வாசிப்பு
காலை எரேமியா 18 மற்றும் 19 அதிகாரங்கள். மாலை 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். அன்புக்குரிய அன்பனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.